வணக்கம்ங்க. நான் உங்கள் ஆஜே. நல்லா இருக்கீங்களா? அதாவது ரோட்டில் வந்து மாடை கட்டி வச்சுருக்காங்கல்ல, வீட்டில் மாடை கட்டி வைக்கிறத ரோட்டில் கட்டி வச்சுருக்காங்க. ரோட்டில் கட்டி வச்சா அது ரோட்டை ஒட்டி கட்டி வச்சு அந்த மாடோட கயிறை லென்த்தாக விட்டுறாங்க. அந்த லென்த்தாக விட்ட கயிறுனால மாடு இங்கேருந்து அந்த ரோடு கிராஸ் ஆகுது. ரோடு கிராஸ் ஆகும்போது ஆப்போசிட்டில் வர்றவங்களையும் குத்த வருது. ரோடு கயிறு கிராஸ் ஆகிருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுவும் காளை மாடு குத்துற மாடாக இருந்தால் அதை கட்டி வச்சுருந்தாங்கன்னா என்ன செய்கிறது? குத்து தூக்கி தான் செய்யும். இவங்க போகிறவங்க பைக்கில் போகிறவங்க பேசிக்கிட்டே தான் போகிறாங்க. எவ்வளோசு என்ன ரோட்டில் வருது எது வருதுன்னு பார்க்குறாங்கல்ல. இப்படி நீங்கள் பேசிக்கிட்டே பைக்கில் ஓட்டிக்கிட்டு ஒருத்த கையை இப்படி ஆட்டிக்கிட்டே ஹேண்ட்பேர்லேருந்து எடுத்துகிட்டு வண்டி ஓட்டவும் கூடாது. சாலை விதிகளை பற்றி எப்படி வண்டி ஓட்டணுன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ தயவுசெய்து வண்டியில் போகும்போது குறுக்க மாடோ ஆடோ நாய்க்குட்டியோ பெரிய நாயோ நாய்க்குட்டியோ வந்தால் நிறுத்தி வண்டியை ஓட்ட பாருங்கள். அதை கிராஸ் பண்ணி போயிடும்னு நினைக்காதீங்க. அது மாதிரியா விலங்குகள் வந்துச்சுன்னா விலங்குகளுடைய மூஞ்சிக்கு, அதாவது முகத்துக்கு முன்னாடி தான் போகணும், பின்னாடி போகக்கூடாது. பின்னாடி போனால் ரிட்டனில் தான் வரும்.